அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது அதிகாரத்துல சில வசனங்களை இந்த நாள்ல நாம் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் பெருகடவது பரதேசிகள். ஆமென். நம்மளை எதற்காக ஆவியானவர் தெரிந்தெடுத்திருக்க? இன்னொரு மொழிபெயர்ப்புல இதே வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, ஆவியானவர் நம்மளை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் தக்கதாகவும் அவருடைய ரத்தத்தினால் நாம் தூய்மையாக்கப்படவும் ஆவியானவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே ஆவியானவர் நம்மை அதற்காக தான் அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? கீழ்ப்படிதலுக்கும் கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிதலுக்கும் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்மேல் அது தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12 அதிகாரத்துல போட்டிருக்கு, நீங்களோ தெளிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆண்டோடைய பிரசனத்துக்கு வரும்போதெல்லாம் அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காமே. அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுற இடத்துல பாவம் இருக்காது. பாவ கரைகளை நீக்கி அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். பாவ கரைகள் அங்கு இருக்க முடியாது. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக? அவருக்கு கீழ்ப்படிவதற்காக. நம்மை முழுவதும் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி நாம் முழுவதும் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆமென். அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில அந்த வசனத்தில் போட்டிருக்கு, சமாதானமும் கிருபையும் உங்களுக்கு பெருக கடவுது. எப்போ நமக்குள்ள அந்த சமாதானம் கிருபை நமக்குள்ள பெருகணும்னா என்ன பண்ணணும்னா நாம் கீழ்ப்படியணும். முதலாவது நாம் கீழ்ப்படியணும். அடுத்தது அவருடைய ரத்தத்தினால் நாம் தூய்மையாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டுட்டே இருக்கணும். ஆமென். அவருடைய பிரசனத்துக்கு வரும்போதெல்லாம், அப்பா என்னை உடைய ரத்தத்தால் கழுவும், உடைய ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். நாம் அவருடைய ரத்தத்தினால் இப்போதே நாம் சுத்தமாய் இருக்கிறோம். ஆமென். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக்குறான். ஆமென். நாம் ரட்சிக்கப்படும் போதே தேவன் நம்மை கழுவி புதிய சிருஷ்டியை மாட்டி இருக்கிறார். ஆனாலும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டோடைய பிரசனத்துக்கு வரும்போதெல்லாம் நம்மை தாழ்த்தணும். அப்பா, அறிந்து மறியாமல் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மன்னி உடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். மிகுந்த கிருபையின்படி உடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி நம்மை தாழ்த்தி நாம் கீழ்ப்படிந்து அவருடைய ரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த சமாதானம், நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை, அவருடைய தயவு நம்ம வாழ்க்கையில பெருகிக்கிட்டே இருக்கும். ஆமென். பெருகிக்கிட்டே இருக்கும். அவருடைய ரத்தத்துல அதிகாரம் இருக்கு. ஆமென். அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படுது. அது மட்டும் இல்ல, அவருடைய ரத்தத்தை எடுத்து நாம் தெளிக்க நமக்கு அதிகாரம் இருக்கிறது. பைபிள்ல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல மோசே என்ன பண்ணா, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா, வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய ரத்தத்தோட ஆண்டோடைய சமூகத்துக்கு பிரவேசித்து அந்த எல்லா இடத்துலயும் அந்த இயேசுவின் ரத்தத்தை தெளிப்பான். ஆமே. இன்னைக்கு நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று வேதம் சொல்லி பழைய ஏற்பாடு நாட்கள் ஒரு மிருகத்தின் ரத்தத்தை வச்சு அவன் தெளிப்பான். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்க நமக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்க. ஒவ்வொரு நாளும் நீங்க தெளிங்க. இயேசுவின் ரத்தத்தை என் வீட்டுல தெளிக்கிறேன், என் பிள்ளைங்க மேல தெளிக்கிறேன், என் மேல தெளிக்கிறேன், என் எல்லையில நிலை கால்கள்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லி தெளிங்க. இயேசுவின் ரத்தம் வல்லமையுள்ள ரத்தம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாள்ல இரவுல அந்த ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசுறாங்க. ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்கள்ல பூசுறாங்க. எந்தெந்த வீட்டுல அந்த இயேசுவின் ரத்தம் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டுல எல்லாம் சங்கார தூதன் கடந்து வரல. அங்கெல்லாம் மரணம் இல்ல, மரணம் அடிக்கப்பட்டது.
அந்த ரத்தம் பூசப்படாத வீட்டுல எல்லாம் அன்னைக்கு இரவுல ஒரு கூக்குரல், தடைப்பிள்ளை சங்காரம் உண்டானது. என் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் ரத்தம் பாதுகாக்கிறது நம்மை. எந்த பிசாசும் நம்ம எல்லையில வராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை சொன்னாலே விடுதலை. இயேசுவின் ரத்தம் வல்லமையுள்ள ரத்தம். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம். எனவே இயேசுவின் ரத்தத்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எப்பவும் இயேசுவின் ரத்தத்தை சொல்ல கத்துக் கொடுங்க. அவருடைய ரத்தம் தெளிக்கப்படணும். இயேசுவின் ரத்தம் யார் மேலெல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்கள பிசாசு தொட அதிகாரம் கிடையாது. வியாதி அவங்கள தொட முடியாது. கொள்ளை நோய்கள் அவங்கள தொட முடியாது. ஆமென். அவருடைய ரத்தத்தை தெளிங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இரவு கூட்டத்துல நான் அப்படியே ஜெபிக்கும் போதே ஒரு நாள் சொன்னேன். ஒரு இரவுல இயேசுவின் ரத்தத்தை அள்ளி ஒவ்வொருவர் மேலும் நான் தெளிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அந்த கூட்டம் முடிஞ்சு ஒரு சகோதரி சொன்னாங்க, நீங்க இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லும் போது இயேசுவின் ரத்தம் என் மேல விழுந்ததை நான் உணர்ந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ரத்தம் என் மேல விழுந்துச்சு. ஆமென். நம்ம தெளிக்கும் போது ஏதோ அது வெறுமையான ஒரு வார்த்தையா இருக்காது. ஆண்டோடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்குது. நாம் சொல்லும் போதே தெளிக்கப்படும். இப்போ இயேசுவின் நாமத்தினாலே பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ள, ஒவ்வொரு பிசினஸ் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆமென். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒவ்வொரு படிக்கிற பாட புஸ்தகங்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை அள்ளி தெளிக்கிறேன். வான மண்டலத்துல இயேசுவின் ரத்தத்தை அள்ளி தெளிக்கிறோம். ஆமென். நாம் தெளிக்கும் போது அந்த இடத்துல உங்க வீடுகளுக்கு மேல எந்த கிரியைகளும் செயல்பட முடியாது. ஆமென். இயேசுவின் ரத்தம் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது. பிசாசு நடுங்கிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம். பிசாசு நடுங்கிற ஒரே ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஆமென். மாறாக சில வீடுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு பிரதிஷ்டை பண்ணும் போது ஒரு கோடி ரத்தத்தை அந்த வீட்டுல தெளிப்பாங்க, நிலைக்கால்கள்ல பூசுவாங்க. பிசாசு என்ன பண்ணுனா, அப்படிப்பட்ட ரத்தத்தை குடிச்சுதான் அவன் உயிர் வாழ்றான். எனவே அப்படிப்பட்ட ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளுக்குள்ள பிசாசு இலவசமா வந்துருவான். அப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரீயா கதவு திறந்து கொடுத்துறாங்க, உள்ளவா நீ இருந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரே போராட்டம். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற எதற்குமே வரமாட்டான். வந்துட்டான்னா அவ்வளவுதான். நீங்க தான் இடம் கொடுக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கும் போது, என் வீட்டுல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் வீட்டை சுத்தி இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். நீங்க அவருடைய ரத்தத்தை தெளிக்கும் போது உங்க வாழ்க்கையில எப்போதும் சமாதானம், எப்போதும் கிருபை, எப்போதும் மகிமை. எனவே அவருக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய ரத்தத்தால் நாம் தூய்மையாக்கப்படுவோம். அவருடைய ரத்தத்தை நாம் தெளிப்போம். அவருடைய ரத்தத்தை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ண நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். மிகுந்த இரக்கத்தின்படி அவர் மறுபடியும் ஜனிப்பித்தார். எப்படி ஜனிப்பித்தார்? நம்மை அவர் எப்படி ஜனிப்பித்தார்? முதலாவது அவர் உயிர் தெழுந்ததினால். ஆமென். மரித்தோரிலிருந்து எழுந்ததினால், அவர் எழுந்ததினால், அவர் பிழைத்திருக்கிறபடியால் நாமும் பிழைத்திருக்கிறோம். அவர் மரிக்கும் போது நாமும் மரிச்சிட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நாமளும் மரிச்சிட்டோம். அவர் உயிரோடு எழும்பும் போது நாமும் எப்படி என்ன பண்ணிட்டோம்? உயிரோட எந்திரிச்சிட்டோம். அது எப்படி எந்திரிச்சிருக்கிறோம்? அந்த வசனத்துல போட்டிருக்கு, அழியாத. வாசிக்கலாம். மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஆமென் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். எப்படி நம்மை உயிர்ப்பித்தாரா? வாடாததும்
அழிவில்லாமையும் மாசற்றதுமான சுதந்திரத்தை, அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நம்ம எழுப்பி இருக்கிறார். ஏதோ எழுப்பி அவர் சும்மா உட்கார வைக்கல. கடந்த நம்ம விடுதலை இரவு கூட்டத்துல இந்த இததான் நம்ம தியானிச்சோம். அது வேற வசனத்துல இருந்து இந்த காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். இதுலயும் அப்படிதான் போட்டிருக்கு. ஏதோ நம்மள அவர் சும்மா எடுத்து அங்க உட்கார வைக்கல. உன்னதத்துல அவரோடு உட்கார வச்சிருக்கிறார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து எங்க உட்கார வச்சிருக்காரு? உன்னதத்துல அவரோடு உட்கார்ந்திருக்கு. எதுக்காக? இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை நாம் பெறுவதற்காக. அழிவில்லாத அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமை தரித்துக் கொள்வதற்காக. சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரம் சாவகாமையை தரித்துக் கொள்வதற்காக. அழியாமை நாம் தரித்துக் கொள்வதற்காக. நாம் மாசற்ற ஒரு பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுவதற்காக. ஒரு வாடாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள வருவதற்காக அவர் நம்மை எழுப்பி ஜனிப்பித்திருக்கிறார். நாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்போது வாழ்ற வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசாயிட்டு, எல்லாம் புதுசா உண்டாக்கிட்டார். இன்னும் நம்ம பழைய காரியத்தை பேசிக்கிட்டே இருக்க கூடாது. சாவு, மரணம், அந்த பழைய பிரமாணம் அதெல்லாம் முடிஞ்சிட்டு கிறிஸ்து அதை முடிச்சிட்டார். அவ்வளவுதான். இப்போ நம்ம அதுல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு நாம் அடிமையாயிட்டோம். ஆமேன். இனி நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் பிரமாணம், பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டது. ஆமேன். இப்ப நம்ம விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம மரணத்தை பேசக்கூடாது, அழிவை பேசக்கூடாது, இன்னும் வியாதியை பேசக்கூடாது, பாவத்தை பேசக்கூடாது. நாம் நாளுக்கு நாள் பரிசுத்தமாயிட்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நாங்கள் தூய்மை ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சொல்லுங்க, அதை விசுவாசிங்க. இயேசுவின் ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. எனவே நான் பரிசுத்தமாயிட்டே இருக்கிறேன். ஆமேன். இனி பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. பாவத்துக்கு என் மேல அதிகாரம் கிடையாது. பாவத்துக்கு மரித்த நான் இனி அதிலே எப்படி பிழைப்பேன்? பிழைக்க முடியாது, பிழைக்க மாட்டேன். ஆமேன். அவர் என்னை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை. ஆமேன். இந்த நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை, செத்து போன நம்பிக்கை இல்ல, ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்குள்ள வச்சுட்டார். ஆமேன். அழியாமை, ஆமேன், வாடாத கிரீடம், இதெல்லாம் நமக்குள்ள வச்சுட்டார். வச்சுதான் நம்மளை எழுப்பி இருக்கிறார். இனி நம்ம பேச வேண்டியதெல்லாம் இததான். ஆமேன். அழியாமை, மாசற்றது, பரிசுத்தம், இததான் நம்ம பேசணும். இதே பேசிட்டு இருக்கணும். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை நாம் அனுபவிப்பதற்காக, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, மேலான நன்மைகளை நாம் சுதந்திரிக்கும்படியாக தேவன் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். எப்படி ஜெனிப்பித்திருக்கிறார்? அவருடைய மிகுந்த இரக்கத்தினால். ஏதோ நம்முடைய சுய நீதியினால் அல்ல. நம்முடைய சுய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். இப்ப நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இனி நாம் பேச வேண்டியதெல்லாம் அழியாமை, சாகாமை, வாடாத கிரீடம், பரிசுத்தம், ஆமேன், மகிமை, இததான் பேசணும். மாசற்ற ஒரு வாழ்க்கை. ஆமேன். இததான் நம்ம பேசணும். ஆமேன். தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிக்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் பரலோகத்துல நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட சுதந்திரத்தை பரலோகத்துல தேவன் நமக்காக வைத்திருக்கிறார்? கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. நாம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய பலத்தினால். ஆமே. நாம் சுய பலத்தினால், சுய நீதினால் நாம் பாதுகாக்கப்படல, வாழல. நாம் வாழ்ற ஒரு வாழ்க்கை அவருடைய பலத்தினால். ஆமே. இன்னைக்கு அவருடைய பலன் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமேன். அவருடைய பலன் தான் இன்னைக்கு நம்மளை பாதுகாத்து வருகிறது.
ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்தினால் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசனத்துல நாம் காத்திருக்கும் போதெல்லாம் நாம் புது பலன் அடைகிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டை விரித்து எழும்புகிறார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். ஆண்டவருடைய பலத்தினால் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க காத்திருங்க. காத்திருந்தாதான் அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பலன் இருந்தாதான் நமக்கு பாதுகாப்பு. நம்முடைய சுய பலத்தினால் நம்மளால நடக்கவே முடியாது. ஆமென். சொல்லுங்க, என் பலன் ஒண்ணுமே இல்லப்பா, உங்க பலத்தினால் என்ன நிரப்புங்கப்பா. பலன் தாருமே, கேளுங்க, பலன் தாருமே, பலத்தான் என்னை நிரப்பிடுமே. பலன் தாருமே, ஷப்ரகாபோ, பலன் தாருமே, பலத்தான் என்னை நிரப்பிடுமே. அப்பா என்ன நிரப்புங்க. கேளுங்க, ஒவ்வொரு நாளும் கேளுங்க, அதிகாலையில் எழும்பி கேளுங்க, இரவெல்லாம் கேளுங்க. அப்பா என்ன உங்க பலத்தினால் நிரப்புங்கப்பா. என் பலத்தினால் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. என் சுய பலம் ஒண்ணுமே இல்லப்பா, உங்க பலத்தினால் என்ன நிரப்புங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, பலவீனத்திலே கிறிஸ்துவின் பலம் பூர்ணமாய் விளங்கும். பவுல் சுய பலத்தினால ஜெபிக்கிறார். இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை நீங்களாக்கும் சொல்லி ஜெபிக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் பலன் பூர்ணமா விளங்கும். ஆமென். பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆமே, என் பலன் வந்துட்டுன்னா அந்த பலவீனம் ஒண்ணு இல்லாம போயிரும். ஆமென். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். கிறிஸ்துவின் பலன் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், மரணம் ஒன்றில்லாம போயிரும். எனவே அவருடைய பலத்தினால் நாம் காக்கப்படணும். அவருடைய பலத்தினால் தான் நாம் காக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஏதோ நான் வாரத்தில் ஒரு நாள் போறேன், சர்ச்சுக்கு போறேன், வாரேன், நாம் ஒண்ணுமே முடியாது. ஆண்டோடைய பிரசனத்துல காத்திருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவருடைய வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை ஆராயணும், தியானிக்கணும், ஆண்டோடைய பிரசனத்துல காத்திருக்கணும். ஆமென். அன்னைக்கு ஏசப்பா சொன்னாங்க, நீங்க உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும்படிக்கு நீங்கள் மேல் வீட்டு அறையில காத்திருங்க, காத்திருங்க, காத்திருங்க. எனவே ஆண்டோடைய சமூகத்துல காத்திருங்க. உங்க நேரத்தை ஒதுக்குங்க. ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்கி மணிக்கணக்கா, நாள் கணக்கு ஆண்டோடைய சமூகத்துல காத்திருங்க. அவருடைய காத்திருந்துதான் நாம் பலனை பெற முடியும். காத்திருந்துதான் நாம் பாதுகாக்க முடியும். என் அருள்நாதர் இயேசு இந்த பூமியில அவருடைய அடிச்சுவற்றை நாம் பின்பற்றும்படிக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல இரவெல்லாம் ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்தார். பிதாவின் சமூகத்துல காத்திருந்து பலனை வாங்கினாரு. அதிகாலையில காத்திருந்தார். காத்திருந்து பலனை வாங்கி அவர் ஊழியத்தை செய்தார். ஒரு பாதுகாப்பான ஊழியத்தை செஞ்சார். ஆமென். எத்தனையோ முறை அவரை கல்லெறிய தேடுறாங்க, மலையில இருந்து உருட்டியுடன் நினைக்கிறாங்க, ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா பிதாவின் பாதுகாப்பு, அவருடைய பாதுகாப்பு நமக்கு வேணும்னா நாம் காத்திருக்கணும். ஆமென். காத்திருந்து பலன் அடைவேன். சொல்லுமா, கழுகு போல பரப்பேன், காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே, காத்திருந்து பலன் அடைவேன். சொல்லுமா, கழுகு போல பரப்பேன், காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே, இயேசுவே. சொல்லுமா, இயேசுவே, இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே. ஆமென். காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். காத்திருக்கணும், காத்திருக்கணும், காத்திருக்கணும். ஆமென். ஆண்டோடைய பலத்தை நாளை நிரப்பப்படுற வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கணும். ஆமே. ஒரு தேவ மனுஷன் சொல்றார், எசேக்கியா பிரான்சிஸ் சொல்றார், அவர் ஒரு பிரசங்கத்துக்கு பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டோடைய சமூகத்துல மணிக்கணக்கா காத்திருப்பார். ஆவியில் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருப்பாராம். அவருக்கே அந்த தேங்காய் உடையிற அந்த அனுபவம் சொல்றார். அந்த
அந்த பலன் கம்ப்ளீட்டா நிரப்பினதை உணர்ற வரைக்கும் அவர் காத்துக்கிட்டே இருப்பார். நாமே அதுதான் நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன? ஏதோ உலகத்தோட ஒத்து போற ஒரு வாழ்க்கை கிடையாது. எல்லாரும் மாதிரி உலகத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆண்டோடைய சமூகத்துல கிறிஸ்துவோடு இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்கணும். ஆமென். அதுதான் நம்ம ஆண்டவரோடு நமக்காக தெரிந்து கொள்ள அவர் நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை, அவரோடு இணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு கனெக்ட்ல இருக்கிற ஒரு வாழ்க்கை. எந்த செஞ்சாலும், நீங்க வேலை செய்யும் போதும், துணி துவைக்கும் போது, பாத்திரம் விளக்கும் போது, ஒரு ஆபீஸ்ல வேலை பண்ணும் போது, உங்க மைண்ட் அவரோட கனெக்டா இருக்கணும், அவரோட இணைஞ்சு அவரோட பிரசனத்திலே இருக்கணும். அப்படியே ஆவியில அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கணும். துதிக்க துதிக்க துதிக்க, ஆவியிலே ஜெபிக்க 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 அவருடைய பலன் நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கும். அதனால் ஆவியினால் நாம் காக்கப்படுறோம். அவருடைய பலத்தினால் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பலன் தான் நம்மளை பாதுகாக்கும். இந்த உலகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, எத்தனையோ கொள்ளை நோய்கள் இருக்கு, எத்தனையோ காரியங்கள் இந்த பூமியில கேள்விப்படுறோம், எத்தனையோ காரியங்கள் கேள்விப்படுறோம். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பரவுது. கோவேக்சின், அந்த கோவிஷீல்டு அந்த வேக்சின் போட்டவங்களுக்கு என்ன பண்ணுதான், ஹார்ட் அட்டாக் வருமா? அது முதல்ல கவர்மெண்ட் சொல்லி இருக்கிறாங்க. அந்த நிறுவனம் சொல்லி இருக்கிறாங்க, இந்த ஊசியை போட்ட ஹார்ட் அட்டாக் வரலாம், ரத்தம் உரையலாம், இதெல்லாம் நடக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் இன்னைக்கு நம்ம மத்திய அரசாங்கம் இருக்கு. இன்னைக்கு மக்களை என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனு ஏதாவது போட்டிருப்பாங்க, வெளியே தெரியாது. இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் போட்டாங்களான்னு தெரியாது. ஆனா மக்கள்லாம் போட்டாங்க, கட்டாயப்படுத்தி போட்டாங்க. ஒரு பெரிய ஆக்டர் கூட அதுல இறந்துட்டாரு. அந்த ஊசி போட்டு கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். தெரியும், எல்லாரும் தெரியும். இதே மாதிரி எத்தனையோ பேர் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் என்ன காரணம்னா, இப்படிப்பட்ட பொல்லாத ஒரு கவர்மெண்ட், மக்கள் மேல அக்கறை இல்லாத ஒரு கவர்மெண்ட். சொல்லி இருக்கிறாங்க டாக்டர், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட உலகத்துல பயங்கரமான காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம பாதுகாத்து, இதுக்கெல்லாம் நம்ம பாதுகாக்கப்படணும்னா அவருடைய பலத்தினால் நிரப்பப்படணும். அவருடைய பலன் தான் நம்மளை தப்பு வைக்கும். எனவே நாம் பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவ சன்னதியில் காணப்படணும்னா அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைய, அழியாத, வாடாத, மாசற்ற ஒரு நம்பிக்கையை தேவன் நமக்கு எங்க வச்சிருக்கிறார்? பரலோகத்துல வச்சிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். ரெடி பண்ணி வச்சிட்டார். நம்ம மறுபடி ஜெனிப்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இப்ப எங்க கொண்டு உட்கார வச்சுட்டாரு? உன்னதத்துல. ஆமீன். எடுத்துக்கோ. ஆமீன். அப்படிதான் நம்ம ஆண்டவர் ஆதாம் ஏவாள உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அந்த 6 நாள் உண்டாக்குனார். மிருகங்கள், மரங்கள், பழங்கள் எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு ஆதாம கடைசியில உண்டாக்கி என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ, எல்லாம் உனக்கு தான். ஆமேன். அப்படிதான் இன்னைக்கு பரலோகத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் நமக்குள்ள வந்து, ஆமேன், மகனே நீ அனுபவிச்சுக்கோ, நல்லா இரு. ஆமேன். அப்படிதான் அவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உனக்காக நான் வச்சிருக்கிறேன். எப்படி வச்சிருக்கிறேன்? ரத்தம் சிந்தி வச்சிருக்கிறேன். ஆமேன். அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி, இப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கை, அழியாத ஒரு வாழ்க்கை, ஜீவன் அழியாமை என்ற ஒரு மேலான ஒரு வாழ்க்கை, ஒரு மாசற்ற வாழ்க்கை, ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்காக வைத்திரு. அதை நம்ம நாடணும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும். ஏதோ நான் மத்தவன் அவன மாதிரி இல்ல, நான் அவனோட பெட்டரா இருக்கிறேன், அவனோட நான் இன்னும் அதிகமா ஜெபிக்கிறேன், அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. அவரோட கம்பேர் பண்ணணும். கடவுளோட, கிறிஸ்துவ மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஆமேன். அந்த மனுஷன், அந்த ஊழியக்காரன் அப்படி இருந்தான், அப்படிலாம் பேசக்கூடாது. சிலர் அந்த ஊழியக்காரன் செத்துட்டான், அப்படிலாம் பேசக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது? வாட அழியாமை, சாகாமை, இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாடாத, அழியாத ஒரு வாழ்க்கையை கொடுத்த வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம பேசணும். வசனம் சிவப்புனா சிவப்பு, கருப்புனா கருப்பு, அதை தான் பேசணும். வலதுபுறமாது இடதுபுறமான அது சாயாதே, உன் பாதையை செவ்வைப்படுத்து, வசனத்துக்கு நேரா திருப்பு. அவன் அதை செஞ்சான், இவன் அதை செஞ்சான்னு சொல்லி அதை பேசாத, அதை பேசக்கூடாது. அதற்காக நாம் அழைக்கப்படலை. கிறிஸ்துவ போல வாழ்றதுக்கு தான், கிறிஸ்துவ போல வாழ்றதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலாக, அவரை போல நாம் உருமாற்றம் அடையணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலால் நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுமாயிட்டே இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் மறுமாயிட்டே இருக்கிறோம். ஆண்டோடைய பிரசன்னத்துல நாம் ஆவியில ஜெபிக்கும் போது, ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க
அவரை போல மரணமாயிட்டு இருக்கிறோம். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அவரை போலதான் நம்ம இருக்கணும். அவருக்கு மரணம் கிடையாது. நாம அப்படிதான் இருப்போம். அவர் பாவம் அறியாதவர், நம்மளும் அப்படிதான் இருக்கணும். ஏதோ நான் கொஞ்சம் நல்லது செய்யறேன் அதோட முடிச்சிடக்கூடாது. அவர் இரக்கமுள்ளவரா இருக்கிற ஆமீன். உங்கள் பிதா நான் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுங்க. அவரை போல மாறணும். அதற்கான ஒரு நம்பிக்கை பரலோகத்துல நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம அவரோடு உட்கார வச்சுட்டாரு. வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அதையே நாடுங்கள். ஆமீன். அவரை தான் நாடணும். மேலானதை நாடுங்க. மேலான காரியத்தை நாடுங்க. அடியாமே நாடுங்க. சாகாமே நாடுங்க. பரிசுத்தத்தை நாடுங்க. செழிப்ப நாடுங்க. பரலோகம் செழிப்பா இருக்கு. அங்க மரணம் இல்ல, அங்க வியாதி இல்ல, அங்க தரித்திரம் இல்ல. ஆரோக்கியத்தை நாடுங்கள். அங்க ஆரோக்கியம் இருக்கு. ஆமீன். அப்பாவுடைய சமூகத்துல ஆரோக்கியம். ஆமீன். ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆமீன். அங்க ஜீவ நதி இருக்கு. அந்த நதியினால என்ன வருதான்? ஜீவ ராசிகள்லாம் அங்க வாழுதான். ஆமீன். அங்க வாழுது. அங்க ஒரு சின்ன எறும்பு கூட சாகாது. ஆமீன். அங்க இருக்கிற மரத்துல ஒரு இலை கூட காயாது. அது எல்லாமே அப்படியே பச்சை பசேர்னு இருக்கு, செழிப்பா இருக்குது. அப்படியே சங்கீதத்துல போட்டிருக்கல, முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையா இருப்பாங்க. இளைத்த வெயில் உஷ்ண காலத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அதே பேசணும். இந்த பூமியில அது நடக்கு இது நடக்கு. சில ஊழியக்காரங்களாம் கொரோனாவோட சொல்லிட்டாங்க, நீங்கள் வாழ பழகுங்கள், கொரோனாவோடு வாழ பழகுங்கள் அப்படின்ட்டாங்க. எடப்பாடி அப்போ முதலமைச்சர் இருந்தார், அவரு அதான் சொல்றாரு, ஊழியக்காரனும் அதான் சொல்றான். அப்படி இருக்க கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாத. பரலோகத்துல என்ன இருக்கு? ஏன் எல்லையில கொரோனா வராது, கொள்ளை நோய் வராது, வியாதி வராது, தரித்திரம் இருக்காது, மரணம் இருக்காது, சாவு இருக்காது. அதான் நாம் பேசணும். அதான் நாம் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். வியாதியை பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. பாவத்தை பேசக்கூடாது. பாவத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தத்தை பேசணும். ஆமீன். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் ஆயிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த வாடாத கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அடியாமையை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மாசற்ற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து மாசற்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிக்கலாம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதுதான் நமக்கு சந்தோஷம். ஆமேன். இதுலதான் நம்ம சந்தோஷப்படணும். வேதம் சொல்லுகிற அன்பு சகலத்தையும் சத்தியத்திலே சந்தோஷப்படும். ஆமேன். அநியாயத்துல சந்தோஷப்படாது. அநியாயத்துல சந்தோஷப்படக்கூடாது. இந்த காரியத்துலதான், பரலோக காரியத்துலதான் சந்தோஷப்படணும். உலக சந்தோஷம் நமக்கு வேண்டாம். உலகத்துல அவன் அப்படி அனுபவிக்கான், அவன் அதை செய்யறான், இதை செய்யறான், அவன் சந்தோஷமா இருக்கான்னு அதை பார்க்காத. பரலோகத்துல தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறார் அதுல சந்தோஷப்படு. ஆண்டோட பிரசன்னத்துல உட்கார்ந்து அதுல என்ஜாய் பண்ணு. அதுதான் நித்தியம். ஆமேன். இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சு போயிரும். இந்த பூமி அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யம் தான் கிறிஸ்துவின் ராஜ்யம் தான். அது ஒரு நாளும் அழியாது. எனவே ஆண்டோட பிரசன்னத்துல உங்க நேரத்தை கொடுங்க. இந்த உலக காரியங்கள் வேண்டாம், உலக எண்ணங்கள் வேண்டாம். வேதம் சொல்லி இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதத்தில் அனுபவிக்க கூடாது. ஆமேன். நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. நான் அவருடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். ஆமேன். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருங்க. அவருக்கு இடம் கொடுங்க. அப்படிப்பட்ட காரியத்துல சந்தோஷமா இருங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். எனவே இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுவீர்கள். ஆமென். வாசிக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதுமாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாகும். ஆமென். பாடுபட வேண்டியது அவசியமா இருக்கிற வேதம் சொல்லி
கொஞ்ச காலம் பாடு. ஆமென். வேதம் சொல்லுகிறது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆமென். கொஞ்ச கால பாடு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடு. ஆமென். மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய ராஜாவுடைய மகன், ராஜகுமாரத்தியுடைய மகன். அவன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எகிப்தின் ராஜ்யம் தான் இன்னைக்கு அமெரிக்காவோட பெரிய ஒரு வல்லரசு நாடு அன்னைக்கு எகிப்து. அந்த நாட்டுக்கே ஒரு அதிபரா ஆக வேண்டிய ஒரு மோசே என்ன சொல்றான், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவ ஜனத்தினோடு கூட பாடு அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான். அதை தான் தெரிந்து கொள்றான். கிறிஸ்துவோடு பாடு அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு மகிமையா இருக்கும். நம்முடைய விசுவாசம் எப்படி சோதிக்கப்படும்? அழிந்து போகிற பொண்ணு எப்படி சோதிக்கப்படும்? ஒரு அக்கினியினால் ஒரு பொண்ணை அக்கினியினால் புடமிட அது எப்படி ஆகுமா? அது சுத்த பொண்ணாய் மாறும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வர்ற சின்ன பிரச்சனை பெருசாலாம் வராது. ஆண்டவர் சொல்லிட்டார், பெரிய லெவல்ல எல்லாம் ஒண்ணும் வராது. சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அது எப்படி மாறுதான்? அது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். ஆமென். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது, ஆமென், இந்த உபத்திரம் வரும்போது நமக்குள்ள இருந்து என்ன வெளிப்படணும்? கிறிஸ்து வெளிப்படணும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்கிறார், என்னை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது பேதுரு சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு அவர் சொல்றார், தேவகுமாரன் என்று அவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தல. அந்த நேரத்துல பிதா அவனுக்குள்ள இருந்து வெளிப்பட்டார். உடனே அவனுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்து விதமாக பாடுபடணும், எல்லா மக்களுக்காக அவர் சிலுவையில மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், 3ஆம் நாள் உயிர்த்தெழணும் அப்படின்னு சொல்லும் போது பேதுரு உடனே அவரை தடியா கூட்டிட்டு போய் அவரை கடிந்து கொள்றான். இதெல்லாம் அப்படி நடக்க கூடாது, நான் அப்படி உனக்கு செய்ய விட மாட்டேன் அப்படிங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷர் கேட்டவர்களை சிந்திக்கிறான். அந்த இடத்துல அவனுக்குள்ள என்ன வெளிப்பட்டுட்டு பிசாஸ் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோதனை மத்தியில கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். அவர் வெளிப்பட 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 நமக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் தன்மை, கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட வெளிப்பட அந்த வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்து வெளிப்படும் போது அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்க அதிக விலையேற பெற்றதுமா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். உங்க வாழ்க்கையில புகழ்ச்சி வேணுமா? கனம் வேணுமா? மகிமை வேணுமா? என் வாழ்க்கையில கனவீனமா இருக்கிறேன், என் வாழ்க்கை மோசமான நிலைமையில இருக்குன்னு சொல்றீங்களா? உங்களுக்குள்ள கிறிஸ்து வெளிப்படும் போது உங்க வாழ்க்கையில மகிமை வெளிப்படும். ஆமென். புகழ்ச்சி வெளிப்படும். உங்களை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமே வைப்பார். உலகம் எங்கும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமே வைப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் அவர் பிதாவை வெளிப்படுத்தினார். அவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் அவர் சிறந்திருந்தார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசங்கள் எல்லாம் அது பரவிக்கிட்டே இருந்துச்சு. என் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்து வெளிப்படணும். நமக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்படணும். சுயம் வெளிப்பற்றவே கூடாது. ஒரு நாள் சுய நீதியை நம்ம பேசிடவே கூடாது. நான் அதை செஞ்சேன், அந்த பெருமை வந்துடவே கூடாது. நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இயேசு. ஆமென். எல்லாமே இயேசு. நான் என்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. ஆமென். நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இயேசு. என் சுய பலத்தினால் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவருடைய நீதி, அவருடைய கிருபை. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபை. ஒன்றுக்குமே உதவாத என்ன அவர் தெரிந்து கொண்டார், பைத்தியமான என்ன தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலே அற்பமான இழிவான நம்மை அவர் தெரிந்து கொண்டு இன்னைக்கு அவருடைய சாயலை நம்ம கொடுத்து உன்னதத்துல உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். எனவே நம்முடைய உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில நாம் சோதிக்கப்படும் போது, உபத்திரவத்தை பொறுமையாய் சகிக்கும் போது, பாடுகள் மத்தியில தேவனை மறுதலிக்க எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா பாடு ஆண்டவர்ட்ட வருவாங்க, ஒரு பாடு வந்துட்டு மறுதலிச்சுட்டு போயிருவாங்க. அந்த மதத்துல அப்படி உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த மதத்துக்கு போயிடலாமா, இந்த மதம், மத வெறி அவங்களுக்குள்ள.
ஆனா கிறிஸ்தவ மதம் கிடையாது. அப்பாவோடு உறவு, ஒரு அன்பு, கிறிஸ்துவோடு ஒரு அன்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்பு சகலத்தையும் தாங்கும். என் அப்பாக்காக நான் பாடுபடுவேன், ரத்த சாட்சியா மறிப்பேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் மறிக்கிறாங்க. சைனால பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. என்ன பண்ண, கழுத்துல செங்கலை கட்டி தலைகீழ தொங்க போடுறாங்க. அவ்வளோ மத்தியிலும் ஏசப்பா மகிமைப்படுத்தாம கிறிஸ்துவ வெளிப்படுத்துறாங்க. ஆமேன். அவங்க வாழ்க்கையில மகிமையின் மேல் மகிமை, இந்த பூமியிலும் மகிமையை பார்ப்பாங்க. இனி வரும் உலகத்திலும் ஏசப்பா மீண்டும் வரும்போதும் அவங்களுக்கு ஒரு பெரிய மகிமையை வச்சிருக்கிறார். ஆமேன். என் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை அனுபவிக்கணும், பாடுகளை சகிக்கணும், உபத்திரவத்தை சகிக்கணும். வேதத்துல அநேக பரிசுத்தவான்கள் கடவுளுக்காக ரத்த சாட்சியா மரிச்சாங்க, கிறிஸ்துவ மகிமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு அவங்க பரலோகத்துல ஆகாயத்து விண்மீன்களை போல, நட்சத்திரங்களை போல அவங்க ஜொலிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமேன். என் அன்பிற்குரியவர்களே, அவரோடு கூட பாடுபடும் போது அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம். நாம் பாடுபட வேண்டியது அவசியம். ஆமேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடு கிடையாதுன்னு கிடையாது. சில பாடுகள் உண்டு, ஆனா பெருசாலாம் எதுவும் வராது. வியாதி அதெல்லாம் வராது, அதெல்லாம் மறிச்சா. சில பாடு கிறிஸ்துவின் நிமித்தம் சில பாடுகள் வரலாம். ஊழியத்தின் நிமித்தம், ராஜ்யத்தின் நிமித்தம் சில பாடுகள் வரும்போது நாம் பொறுமையோடு சகிக்கணும். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும். என் நாமத்தின் நிமித்தம் நீங்க பகைக்கப்படுவீங்க. ஏசப்பாக்குள்ள வந்த உடனே நீங்க அது வரைக்கும் உங்கள்கிட்ட க்ளோஸா இருந்தவங்களும் உங்களை பகைப்பாங்க, காரணமே இல்லாம பகைப்பாங்க, உங்களை வெறுப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க பொறுமையோடு சகிக்கணும். என் செல்லம் எனக்கு போதும், ஆமேன், அவர் எனக்கு போதும்னு சொல்லும் போது, ஆமேன், உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் உம்மை போல் யாருண்டு, இந்த நேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கத்தானீர் காத்திடும், மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும், முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம்தோறும் தேவா உணர்த்தும், உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவரோடு கூட நம் பாடுகளை சகிக்கும் போது இந்த வாழ்க்கை இன்னைக்கு நம்ம பார்த்த அழியாமை, மாசற்ற ஒரு வாழ்க்கை, தூய்மையான ஒரு வாழ்க்கை, ஆமேன், அழியாமை, வாடாத கிரீடம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த நம்ம தியானிச்சு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமேன், 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 ஆமேன். ஷாத்தா ராகாபா, அப்படியே எழும்பலாம். ராகாபா லாபா ரீகாபா ராபா. ஆமேன். இந்த ஊழியத்துல அப்படியே விதைங்க. நீங்க விதைக்கும் போது இந்த ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை முழுவதும் பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கூகுள் பே மூலமாய், போன் பே மூலமாய் உங்கள் காணிக்கை தசம பாகத்தை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஓ ஷி பிரபா காத்தாரா பிரகா ஃபரபா லபா ரிகா, அழியாத வாடாத ஆமேன் மாசற்ற ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த நாள்ல ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க. யார் யார் விரும்புறாங்களோ, கேட்காங்களப்பா, ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க. ரீ பிரகா பரபா லபா ரகாபா ரூஃப்ரோஷி பிரகா பர, வல்லமை இறங்கட்டும், ஜீவன் நதி பாயட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள பாயட்டும். ஒவ்வொரு சரீரம் அழிக்கு கேதுவான ஒவ்வொரு சரீரமும் அழியாமை தரிக்கட்டும், தரிக்கட்டும். வாடாமை தரி, பலவீனம் மாறட்டும். எல்லா வியாதியின் கட்டுகள் எரியட்டும், எரியட்டும், எரிய
சரீரம் புதுசாகட்டும், எல்லா வியாதி படுக்கை மாறட்டும், பாவ கட்டுகள் எரியட்டும், பாவ எண்ணங்கள் வெளியேறட்டும். ஒவ்வொரு மைண்டை விட்டு இச்சையான எண்ணங்கள், ஆத்துமாக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மாம்சத்தின் இச்சையின் எண்ணங்கள் எரியட்டும், விலகட்டும். ஒவ்வொரு சரீரத்தை விட்டு விலகட்டும், ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு விலகட்டும். ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ராகா தூரா பிராகா ஃபா லாபா ரீகாபா ரோஃப்ரோ ஷி பிராகா ஃபா லாபா ரிசீவ் இட், டேக் இட். எல்லா கொள்ளை நோய்க்கும் விலகி தப்புகிற ஒரு அபிஷேகத்தினால் பலத்தினால் நிரப்புங்க. அப்பா, உம்முடைய பலத்தினால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். உங்க பலத்தினால் எங்களை பாதுகாக்க முடியும். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, உங்க பலத்தினால் நிரப்புங்க. இன்னும் பலத்தினால் நிரப்புங்க. இன்னும் பரிசுத்தம், இன்னும் ஆரோக்கியம், இன்னும் அழியாமை, இன்னும் சாகாமை, இன்னும் செழிப்பு, இன்னும் உயர்வு, இன்னும் கீர்த்தி, இன்னும் புகழ்ச்சி, இன்னும் கனம், இன்னும் மகிமை பெருகட்டும். ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இந்த ஊழியத்துல விதைக்கிற, இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, உழைக்கிற அத்தனை பிள்ளைங்க மேல இந்த ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். எல்லா கட்டுகள் எரியட்டும், செய்வினை கட்டுகள் எரியட்டும், மாந்திரிய கிரியைகள் எரியட்டும். உயர்வு வருகிறது, ப்ரமோஷன் வருகிறது. ரிசீவ் பண்ணுங்க. ஐ ரிசீவ் இட் சொல்லி பெற்றுக்கோங்க. ஐ ரிசீவ் இட். எதிர்பார்க்காத இடங்கள்ல இந்த நன்மைகள் வருகிறது, மிராக்கிள் மணி வருகிறது. ஐ ரிலீஸ் in the name of Jesus. Glory, Rebraka, blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வாகனங்கள்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு கடையில இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு பிசினஸ் சென்டர்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஊழிய ஆபீஸ்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். blood of Jesus. எல்லா கட்டுகள் எரியட்டும், கண்கள்ல வல்லமை இறங்கட்டும், எல்லா கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும். ஆமென், ஹalleluya. ரப்ரகா ஃபரபல துரபரகா பரபலபா. மகிமை, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் பெருகட்டும். எல்லையில புது கார் வரட்டும். I release in the name of Jesus. வீடுகள்லாம் பழசான வீடுகள்லாம் புதுசாகட்டும். வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். I release in the name of Jesus. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் பரிசுத்தமாக்குங்கப்பா. இன்னும் நாங்க நீதி செய்யணும். இன்னும் உம்மோடு உறவாடணும்ப்பா. இன்னும் வேதத்தை தியானிக்கணும். இன்னும் உமக்காக ஊழியம் செய்யணும். இன்னும் நாங்க நற்கிரியைகளை செய்யணும். இன்னும் உம்ம போல மாறணும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹalleluya. God bless.